சென்னையில் வங்கி ஊழியர் ஒருவருக்கு அரிவாள் வெட்டு என்ற அதிர்ச்சி தரும் அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் பட்டப்பகலில் தனியார் வங்கிக்குள் நுழைந்து வங்கி ஊழியரை ஒரு நபர் வெட்டியிருக்கிறார். தனியார் வங்கிக்குள் வாடிக்கையாளர் போல நுழைந்து அடையாளம் தெரியாத நபர் இந்த துணிகர செயலில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், என்ன நடந்தது? யார் அந்த நபர் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? சென்னை தீநகரில் இயங்கி வரக்கூடிய தனியார் வங்கிக்குள் இன்று மதியம் சற்று முன்பாக நுழைந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்த ஊழியரை கத்தியால் வெட்டிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தீநகர் பர்கிட் சாலையில் செயல்பட்டு வரும் HDFC கிளை வங்கி அங்கு சென்ற அடையாளம் தெரியாத மர்ம நபர் சற்று முன்பாக வங்கிக்குள் நுழைந்திருக்கிறார். அங்கு திடீரென தான் மறைத்து வச்சிருந்த கத்தியை எடுத்து அங்கு பணிபுரிந்து வந்த HDFCயின் வங்கி ஊழியரை திடீரென காதை வெட்டியுள்ளார். இதில் வலியில் துடித்து அவர் ரத்த வெள்ளத்தில் இருந்தபோது கூச்சலிட்டிருக்கிறார். இதனையடுத்து வங்கி ஊழியர்கள் மற்றும் வங்கிக்குள் இருந்த பொதுமக்கள் உடனடியாக அந்த கத்தியால் வெட்டிய நபரை துரத்தி பிடித்திருக்கிறார்கள். துரத்தி பிடித்து தீநகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து தற்போது அந்த நபரை தீநகர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையே காதில் வெட்டுப்பட்ட வங்கி ஊழியரை உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். விசாரணையில் போலீசார் விசாரணையில் காதில் வெட்டுப்பட்ட நபர் வங்கி ஊழியர் தினேஷ் என்பது தெரிய வந்திருக்கிறது. தற்போது அவர் தீநகரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வங்கிக்குள் பட்டப்பகலில் புகுந்து வங்கி ஊழியரை தீநகர் போலீசார் தற்போது பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். யார் அவர், என்ன நோக்கத்திற்காக வங்கிக்குள், என்ன, எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யார் அந்த நபர், என்ன நோக்கம், என்ன காரணத்திற்காக இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டார் என்பது குறித்தெல்லாம் விசாரித்து வையுங்கள் அன்பரசன். தற்போதைய உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.